ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்புளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேப்பாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். இந்த 2 வசனங்களிலும் நாம் வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் ஒட்டகத்தில் வந்திருந்தவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்புளத்தையும் தேவனுக்கு செலுத்தினார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒட்டகத்திலே வந்தவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் மட்டுமே செலுத்தினார்கள். அவர்கள் வெள்ளைப்புளத்தை கொண்டு வரவில்லை. இந்த 2 வசனங்களும் 2 வேறு சூழ்நிலைகளை பேசுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடு அனுபவிப்பதற்கு முன்பாக இந்த சம்பவத்தை மத்தேயு தன் சுவிசேஷ புஸ்தகத்திலே எழுதுகிறார். ஆகவே அங்கே வெள்ளைப்புளம் செலுத்துகிறதை நாம் காணுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ஜாதிக்கு இரட்சிப்பின் வேலையை பரிபூரணமாய் செய்து முடித்து பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். இன்னும் சீக்கிரமாய் இந்த உலகத்தை ராஜ்யம் செய்ய வரப்போகிறார். இனி துக்கம் சுமந்தவராய் அல்ல, வல்லமை உள்ளவராய் வரப்போகிறார். ஆகவே ஏசாயா புத்தகத்திலே வெள்ளைப்புளத்தை காணிக்கையாக அவர்கள் கொடுத்ததாய் நாம் பார்க்க முடியவில்லை. நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மையே பலியாக கொடுத்தார். இன்னும் இரட்சிப்பின் வழியை உண்டாக்கியிருக்கிறார். ஆகவே வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசம் கொள்ள ரட்சிக்கப்பட தேவனிடத்தில் எங்கள் ஜெபமாயிருக்கிறது.